வணக்கம் நண்பர்களே. கொன்றிருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இந்த அறுபடை வீடு தரிசனத்துல அடுத்ததான் நம்ம வந்திருக்கிற இடம் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றம். இந்த வீடியோல திருப்பரங்குன்றம் எப்படி வர்றது, இங்க வழிபடும் முறை என்ன, இந்த கோயிலுடைய வரலாறு என்ன, இங்க வரும் பக்தர்களுக்கு இந்த கோவில் தேவஸ்தானம் போர்ட் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க, அண்ட் மதுரைக்கு ஒன் டே ட்ரிப்பா பிளான் பண்ணீங்கன்னா இங்க வேற என்னென்ன லொகேஷன்ஸ் எல்லாம் சுத்தி பார்க்கலாம், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு டீடைலா கொடுத்துருக்கோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க முருகரை தரிசிக்க போலாம். வெற்றிவேல் முருகனுக்கு. முருகன் குறிஞ்சி நிலத்தின் கடவுளாக, செந்நிற மேனியனாக, சேவர் கொடியோனாக, கொற்றவை மைந்தனாக, சூரியனுக்கு ஒப்பானவனாக வழிபட பெற்றவன். தமிழ் கடவுளான முருகனை வேலன், சரவணன், கார்த்திகேயன், கந்தன், சுப்பிரமணியன், சுவாமிநாதன், செந்தில்நாதன், ஆறுமுகன், சண்முகன் இப்படி பல பெயர்களால தொடர்ந்து வழிபடப்பட்டு தான் வருகிறார். அவருக்கு கிடைச்ச ஒவ்வொரு பேருக்கும் தனித்தனி புராண கதை உள்ளதாக கச்சியப்ப சிவாச்சாரியார் இயற்றிய ஸ்கந்த புராணம் குறிப்பிடுகிறது. இதுல முக்கியமான 6 நிகழ்வுகள் நடந்த திருத்தலங்கள் தான் இந்த அறுபடை வீடுகள். அறுபடை வீடுகள்ல 4 கோவில்கள் மலைக்கு மேல இருக்குது. திருச்செந்தூரும் திருப்பரங்குன்றம் மட்டும்தான் நிலப்பரப்புல இருக்குது. அதுலயும் இந்த திருப்பரங்குன்றம் ஒரு குடவரை கோயில் அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இங்க முருகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிய மக்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. சூரபத்மனை வதம் செய்த முருகப்பெருமானுக்கு தேவேந்திரன் தன்னுடைய மகளான தேவயானையை மனம் முடித்த ஸ்தலம் தான் இந்த திருப்பரங்குன்றம். சோ இங்க வந்து வேண்டினா திருமணம் விரைவில் கைகூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் அறுபடை வீடுகளின் முதல் படை வீடுன்னு நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில வரிசைப்படுத்தியுள்ளார். இந்த கோயில் முருகருடைய ஸ்தலமா இருந்தாலும் இந்த மலை சிவனின் அம்சமா சொல்லப்படுது. ஆக்சுவலா இந்த மலையே பாக்கிறதுக்கு சிவலிங்க வடிவுல காட்சி அளிக்குது. இன்னும் இந்த திருப்பரங்குன்றத்துக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரி இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோல போக போக சொல்றேன். எங்களோட இந்த அறுபடை வீடு பயணத்துல ஃபர்ஸ்ட் திருத்தணி முருகரை தரிசிச்சுட்டு அங்க இருந்து பழனிக்கு வந்து பால தண்டாயுதபாணியும் தரிசிச்சுட்டு 3ஆவதா திருப்பரங்குன்றம் போறதுக்காக பழனியில இருந்து கவர்மெண்ட் பஸ் மூலமா மதுரை நோக்கி கிளம்பிட்டோம். நம்மளோட இந்த என்டையர் ட்ரிப்ல மதுரையில மட்டும்தான் 1 நைட் ஸ்டே பண்ண போறோம். ஏன்னா இந்த மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் 2 அறுபடை கோயில்கள் இருக்கு. சுமார் 3 மணி நேரம் டிராவல். ஷார்ப்பா 3:30 மதுரைக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். மதுரை பொறுத்த வரைக்கும் 3 மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதுல மஃபசில் பஸ்ஸுக்காக மாட்டுத்தாவணி அண்ட் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட், லோக்கல் பஸ்ஸுக்காக பெரியார் பஸ் ஸ்டாண்ட்னு இருக்குது. அதுலயும் இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டு தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே இருக்குது. இங்க இருந்து திருப்பரங்குன்றத்துக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டியும் கிடைக்குது. தூங்கா நகரமான மதுரைக்கு வந்துட்டோம். அடுத்ததான் நாங்க புக் பண்ணிருந்த எங்களோட ரூம்க்கு போய் எங்க லக்கேஜஸ் எல்லாம் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஊபர்ல ஒரு ஆட்டோ புக் பண்ணி இப்போ நாங்க திருப்பரங்குன்றம் போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா பஸ்ல போகலாம், ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. சோ இருக்கிறதுக்கு முன்னாடி கோவில கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம் தான் அவசர அவசரமா ஊபர்ல ஆட்டோ புக் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆட்டோக்கு எங்க ஃபேமிலிக்கு 180 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. இவ்வளோ அவசரமா போறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. 6 மணிக்கு மேல திருப்பரங்குன்றம் மலை ஏற அலோடு இல்ல. சோ கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டா மலை மேல இருக்கிற காசி விஸ்வநாதரை தரிசிச்சுட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற சிக்கந்தர் தர்காவையும் பார்த்துட்டு வரலாம்னு தான். ஆனா எங்களால அங்க போக முடியல. அதுக்கான காரணம் என்னன்னு வீடியோட எண்ட்ல சொல்றோம். ஆல்ரைட், மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. திருப்பரங்குன்றம் கோவிலுக்குள்ளார போகலாம் வாங்க. இது ஜஸ்ட் வாக்கபிள் தாங்க, நமக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. சோ ஈஸியா யார் வேணாலும் போகலாம். சொக்கநாத பெற்றெடுத்த பிள்ளையாராம் நல்ல சொல்ல. என்ன பண்ணீங்க? வர ஜூலை மாசம் 14ஆம் தேதி இந்த திருப்பரங்குன்றம் கோவில்ல கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறதால கோவில்ல புனரமைப்பு பணி பயங்கர தீவிரமா நடந்துகிட்டு இருக்குதுங்க. அதனாலதான் ராஜகோபுரத்துக்கெல்லாம் சுத்தமா மூடி வச்சிருக்காங்க. உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட முடியல.
இந்த கோயிலுக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சரவண பொய்கை குளம் இருக்குது. ஆனா நைட் ஆனதால நாங்க அங்க போகல. கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்திலேயே கிளாக் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்லிப்பர் கவுண்டர்ல எங்களோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கோயிலுக்குள்ள போயிட்டோம். கோயிலுக்குள்ள போனதும் ஃபர்ஸ்ட் வல்லப விநாயகர், கருப்பண்ண சுவாமி இவங்க 2 பேரையும் தரிசிச்சுட்டு நேரா பொது தரிசனம் கியூ வழியா முருகரை தரிசிக்க கிளம்பிட்டோம். கூட்டம் குறைவா இருந்ததால 1/2 hourலயே சுவாமிய திருப்தியா தரிசனம் பண்ணிட்டு வெளியவும் வந்தாச்சு. அறுபடை வீடுகள்ல மத்த எல்லா ஸ்தலத்திலயுமே முருகர் நின்றபடிதான் காட்சியளிப்பாரு. ஆனா இங்க மட்டும்தான் திருமண கோலத்துல தெய்வானையுடன் அமர்ந்தபடி காட்சியளிக்கிறார். இந்த குகை கோயில்லையே துர்கை அம்மன், பெருமாள், சிவன் சன்னதியும் இருக்கு. முருகப்பெருமான் தெய்வானை திருமணத்துக்கு பிறகுதான் இங்கு முருகர் பிரதான தெய்வமா குடிகொண்டிருக்காருன்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி இது சிவஸ்தலம் தானே, அப்போ அதுக்கு தனியா புராண கதை இருக்கும்ல. இந்த திருப்பரங்குன்றத்துக்குன்னே நிறைய புராண கதைகள் இருக்குது. அதுல பொதுவா சொல்லப்படுறது என்னன்னா, ஒரு முறை சிவன் பிரணவ மந்திரத்துடைய பொருளை பார்வதிக்கு உபதேசம் செய்யும் போது பார்வதி தேவியின் மடியில குழந்தைய அமர்ந்திருந்த முருகரும் கேட்டு கற்று தேர்ந்தாராம். பிரணவ மந்திரத்தை குரு இல்லாம கத்துக்கிட்டதால முருகர் சிவனுடைய கோபத்துக்கு ஆளானாராம். அதிலிருந்து விடுபட முருகர் இங்கு வந்து சிவனை நோக்கி தவம் செய்தாராம். சிவபெருமானோ மனசு இறங்கி முருகருக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் தான் இது. பரம்பொருளான சிவபெருமான் குன்று வடிவத்துல இங்கு காட்சி அளிப்பதாலதான் இந்த மலைக்கு திருப்பரங்குன்றம் அப்படின்னு பேர் வந்ததாம். அதற்கு சாட்சியா இந்த மலைக்கு உச்சியில ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. முருகனுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் ஆதி சொக்கநாதராக இந்த சுப்பிரமணியர் ஆலயத்துக்கு எதிரிலேயே கோயில் கொண்டு அருள்கிறார். திருப்பரங்குன்றம் வர்றவங்க ஃபர்ஸ்ட் ஆதி சொக்கநாதரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் முருகனை வழிபடணும் அப்படிங்கிறது இங்க ஐதீகம். இந்த மலையோட உச்சியிலையும் காசி விஸ்வநாதர் ஆலயம் அமைந்திருக்கு. அதுக்கு இங்க சொல்லப்படுற புராண கதை என்னன்னா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சிவனை எதிர்த்து பேசிய நக்கீரர் சிவ நிந்தனைக்கு பரிகாரமா இங்க வந்து சிவ பூஜை செய்து வந்த போது ஒரு பூதத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டாராம். ஏற்கனவே 999 பேரை பிடிச்சு வச்சிருந்த அந்த பூதம் 1000வது ஆள் கிடைச்சதும் மொத்த பேரையுமே கொன்னு விழுங்கிடணும் அப்படிங்கிற நினைப்புல இருந்துச்சாம். ஆனா நடந்ததோ, நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடி முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டதால முருகப்பெருமான் தன் கையில இருந்த வேலை எடுத்து ஏவி அந்த பூதத்தை சம்ஹாரம் செய்து நக்கீரர் உட்பட 1000 பேரையும் விடுவித்தாராம். பூதம் தன்னை தீண்டிய பாவம் நீங்க கங்கையில நீராடணும் அப்படின்னு நக்கீரர் சொன்னதும் அதை கேட்ட முருகப்பெருமான் தன் கையில இருந்த வேலை எடுத்து ஒரு பாறை மீது எரிந்து அந்த ஸ்பாட்லயே கங்கை நதியை வர வச்சாராம். அந்த தீர்த்தம் காசி தீர்த்தம் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு வரைக்கும் திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி மற்றும் சுப்பிரமணியருடைய சன்னதிகளும் இருக்குது. இதுக்கு அடையாளமா தான் ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேலெடுத்தல் அப்படிங்கிற நிகழ்வு இங்க ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்படுது. அந்த டைம்ல முருகருடைய வேலை மலை மேல இருக்கிற குமாரர் கையில சேர்த்து பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஊர்வலமா மலை அடிவாரத்துல இருக்கிற பழனி ஆண்டவர் கையில கொண்டு வந்து சேர்த்து அப்புறம்தான் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல இருக்கிற முருகர் கிட்ட வைப்பாங்களாம். இன்ஃபேக்ட் இங்க குடவரை மூலவரான சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகமே கிடையாது. அதுக்கு பதிலா பராசக்தி தந்த அந்த வெற்றிவேலுக்கு மட்டும்தான் அபிஷேகமே. இந்த திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு இன்னும் நிறைய புராண கதைகள் சொல்லப்படுது. அதுல ஒண்ணு, மகிஷாசுரனை வதம் செய்ததுனால வந்த தோஷத்திலிருந்து விடுபட மகிஷாசுர மர்த்தினி இங்க வந்து குன்று வடிவில் இருக்கிற சிவனை வணங்கி தோஷ பரிகாரம் பெற்றாராம். இந்த கோயில் கிபி 8ஆம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்டதாகவும் பின்னர் 16ஆம் நூற்றாண்டுல நாயக்கர்கள் ஆட்சி காலத்துல முன்பக்க மண்டபங்களுடன் விரிவுபடுத்தப்பட்டதாகவும் கூறப்படுது. முருகருக்கே திருமணம் நடந்த ஸ்தலங்கிறதால இந்த கோயில்ல ஏகப்பட்ட திருமண வைபவங்கள் நடைபெறுது. இந்த கோயிலை சுத்தி நிறைய திருமண மண்டபங்களையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த திருப்பரங்குன்றம் மட்டும் தரிசனம் பார்க்க வர்றவங்களுக்கு சென்னையில இருந்து ட்ரெயின் இல்லைனா பஸ் மூலயமா மதுரைக்கு வந்து ரீச் ஆயிடுங்க. அங்கேருந்து ஜஸ்ட் 9 கிலோமீட்டர் தாங்க. ஸோ ஒரு பஸ் இல்லைன்னா ஆட்டோ மூலயமா நம்ம திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம்.
மதுரைக்குன்னு இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டு ஜஸ்ட் திருப்பரங்குன்றம் கோவில் மட்டும் பார்த்துட்டு போனால் எப்படி? ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது. அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணால் கள்ளழகர் கோவில் இருக்குது, பழமுதிர் சோலை இருக்குது. இந்த எல்லா கோயில்களையுமே நம்ம ஒரே நாளையே தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா சிட்டிக்கு நடுவில் இருக்கிற திருமலை நாயக்கர் மஹாலுக்கும் போய் ஒரு விசிட் அடிங்க, சூப்பராக இருக்கும். திருப்பரங்குன்றம் கோவில்ல இருந்து லெஃப்ட் சைட் பக்கமா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இந்த மலை மேல ஏறதுக்கான படிப்பாதை இருக்குதுங்க. இந்த படிப்பாதை வழியா போனோம்னா மலைக்கு உச்சியில இருக்கிற காசி விஸ்வநாதருடைய ஆலயம் இருக்குது, அங்க போயும் அவரை வணங்கிட்டு வரலாம். அதுக்கு ஆப்போசிட்ல சிக்கந்தர் பாபாவுடைய மசூதியும் இருக்கு. இந்த மலை ஏறுறதுக்கு காலையில 8 மணில இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் தாங்க அலோ பண்றாங்களே. இப்ப டைம் 8 ஆகுது, சோ இப்போ அலோ பண்ண மாட்டாங்க. இந்த மலைக்கு மேல காசி விஸ்வநாதர் கோயில், முருகர் கோயில், சிக்கந்தர் தர்கா, அது மட்டும் இல்லாம சமணர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்ததுக்கு அடையாளமா சமணர் குகை சிற்பங்களையும் இங்கே பார்க்கலாமா. இந்த திருப்பரங்குன்றம் கோயில் போறதுக்கு முன்னாடி ஈவினிங் 5 மணிக்கு ஃபர்ஸ்ட் இங்கே தான் வந்தோம். இங்கே இருக்கிற பழனி ஆண்டவரை தரிசிச்சுட்டு மலை ஏற முயற்சி செய்யும் போது போலீஸ்காரங்களால் தடுத்து நிறுத்தப்பட்டோம். அவங்க எங்ககிட்ட எங்கே போறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் மேலே சாமி கும்பிட்றதுக்காக போகிறோம் அப்படின்னு சொன்னோம். கேமரா எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்டாங்க. போகிற வழி எப்படி இருக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டே போவோம், அதுக்காக தான் சொன்னோம். கேமரா எடுத்துகிட்டு மலை ஏறதுக்கு அலௌடு இல்லை, ஸோ நீங்கள் போயிட்டு ரூமில் வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் தங்கியிருந்ததும் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், ஸோ அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரதுன்றது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. ஸோ அவசரமாக போய் கோயில் ஆப்போசிட்டில் இருக்கிற கிளாக் ரூம்லேயே கேமரா வச்சுட்டு ரிட்டர்ன் மலை ஏறதுக்காக ஆசையாக இங்கே வந்தோம். அப்போவும் அவங்க அலோவ் பண்ணல. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் டைம் 5:30 தாண்டிடுச்சு, ஸோ இதுக்கு மேலே கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்கு அலௌடு கிடையாது. நீங்கள் வேணால் நாளைக்கு காலையில் 6 மணிக்கே வாங்க, உங்களை அலோவ் பண்ணுறோம். ஆனால் வரும்போது மொபைல் கேமரா இப்படி எதையுமே எடுத்துகிட்டு வராதிங்க, எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் முன்னாடி போனவங்க நிறைய பேர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. எங்களை தான் அலோவ் பண்ணல. அதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியல. போர்ட்ல தாங்க 8 மணின்னு போட்டிருக்குது, ஆனா காலையில 6 மணில இருந்து இங்க மலை மேல ஏற ஆரம்பிச்சிருவாங்களாம். இத அங்க இருக்கிறவங்க விசாரிக்கிறப்ப சொன்னாங்க. இப்போ டைம் ஆயிடுச்சு, சோ மலை கோயிலுக்கு போக முடியல. நாளைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி டைம் இருக்கும் பட்சத்துல இந்த மலையிலயும் போய் ஏறி அங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு வீடியோ எடுத்து அதையும் இந்த வீடியோல ஆட் பண்ணி காட்டுறோம். சரி வாங்க, கோவில திருப்தியா சுத்தி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு தான் போக போறோம். போலாமா? மதுரைக்கு வந்துட்டு மதுரை ஃபேமஸ் ஆன ஜிகர்தண்டாவை சாப்பிடலன்னா எப்படி? வாங்கிட்டோம்ல. சரி, இப்போ இந்த திருப்பரங்குன்றம் ட்ரிப்புக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறத விளக்கமா பார்க்கலாம். பழனியிலிருந்து மதுரைக்கு பஸ்ல ஒரு ஆளுக்கு 90 ரூபாய் டிக்கெட் ஃபேர். மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றவுக்கு ஆட்டோ ஃபேரா எங்க ஃபேமிலிக்கு 180 ரூபாய் வாங்கினாங்க. ரிட்டன் திருப்பரங்குன்றத்திலிருந்து மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஃபேரா ஒரு ஆளுக்கு 17 ரூபாய் வாங்கினாங்க. நைட்டு ரூம் ஸ்டே எங்க ஃபேமிலிக்கு 950 ரூபாய் ஆச்சுங்க. இவ்வளோ தாங்க செலவு. அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில ரொம்பவே திருப்தியா தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததா அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர் சோலை வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாங்கப்பா. போர் அடிக்குமா?